அப்பா ஒரு வார்த்தை தான், ஆனால் அதன் அர்த்தம் ரொம்பவும் பெரியது. அப்பா என்றால் அர்ப்பணிப்பும் அன்பும் சேர்ந்த ஒரு உருவம். நமக்காக தெரியாமல் அவருடைய வாழ்க்கையை நமக்காக செலவழித்திருக்கிறார். அவர் கஷ்டப்படுகிற பாடுகளுக்கு பின்னாடி நம்முடைய சிரிப்பு இருக்கு. அவர் துணிந்து நடக்கிற அடிகளுக்கு பின்னாடி நம்முடைய கனவு இருக்கு. இவ்வளவாய் நம்மை தாங்கி நடத்தும் நம்முடைய அப்பாவுக்கு நாம் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்பொழுது பிள்ளைகள் தங்கள் அப்பாவுகளுக்கு தந்தையார் தினத்தன்று கடிதத்தின் மூலமாய் தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதை காண்போம். அப்பா, நீங்கள் என் செல்ல அப்பா. நீங்கள் என் அப்பா மட்டும் இல்லை, என்னோட சூப்பர் ஹீரோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்பா, அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு நிறையா ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், கிரோப்போ வாங்கி தந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ டேடி. ஃபர்ஸ்ட் எனக்கு எப்போவுமே எப்படி ப்ரே பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் நிறையா நாள் நான் சோஃபாவில் தூங்கியிருக்கேன். நீங்கள் என்னை தூக்கிட்டு ரூம் பெட் மேலே படுக்க வச்சுருக்கீங்க. சம்டைம்ஸ் நான் தூங்குற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்பா, ஒரு நாள் உங்ககிட்ட தெல்லோபாத்திக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டேன். டேடி, நீங்கள் உண்மையாகவே த பெஸ்ட் அமாங் த பெஸ்ட். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா சொன்ன மாதிரியே என்னை லாஸ்ட் ஹாலிடேக்கு கூட்டிகிட்டு போனீங்க. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸம். எப்போவுமே காலையில் எனக்கு மில்லோ கலக்கி கொடுப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ டேடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. மை டியர் அப்பா, நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போனீங்க. அப்போது எனக்கு 7 வயசு இருக்கும். இப்போது எனக்கு 16 வயசு. பட் ஸ்டில் உங்கள் லவ் மாறவே இல்லை. அப்பா, இப்போ வரைக்கும் நீங்கள் தான் என்னோடய ரோல் மாடல். நிறைய தடவை நீங்கள் நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணதை பார்த்துருக்கேன். அதனால தான் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் என் மேலே எப்போவுமே இருக்குன்னு நம்புகிறேன். நிறைய வேலை இருக்கும், ஆனால் நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, காஃபி கலக்கி பிஸ்கட்ஸ்லாம் ஊட்டி விடுவீங்க. அப்பா, யூ ஆர் த பெஸ்ட். எனக்கு எப்போவுமே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பீங்க. எவ்ரிடே ப்ரே பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஒரு நாள் எனக்கு சரியான காய்ச்சல், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நீங்கள் என்னை தூக்கிட்டு கிளினிக் போனீங்க. நான் இருக்கிற வெயிட்டுக்கு என்னை எப்படி தான் தூக்கிட்டு போனீங்கன்னே தெரியல. யூஆர் அ ஸ்ட்ராங் மேன் அப்பா. இந்த டீனேஜ் வயசில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரியும், உங்கள் லவ் தான் என்னோட ஆங்கர். பொறுமைக்கு மீனிங் என்னதுன்னு உங்கள் கேரக்டர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாடுனீங்கன்னா பா, சொல்ல வார்த்தையே இல்லை. யூ ஆர் த பெஸ்ட் ஃபாதர் எவர். ஐ லவ் யூ. டியர் அப்பா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது நீங்கள் தான்ப்பா. நீங்கள் செஞ்ச சமாளித்த சில காரியத்தை எல்லாம் நான் யோசிக்கும்போது இவரை எப்படி இதை ஒண்டியாக செஞ்சுருப்பாருன்னு நினச்சி வியந்திருக்கேன். நீங்கள் எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. நான் ஸ்கூல் படித்த வரைக்கும் நீங்கள் தான் என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவீங்க. ஃபார் 12 இயர்ஸ் ஒரு நாள் கூட நீங்கள் அதுக்கு சலிச்சுக்கிட்டதே இல்லை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கோத்ரூ பண்ண காரியங்கள், அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் எல்லாம் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நீங்கள் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லிக்கிட்டதே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை எப்பொழுதும் தேடணும், அவரை விசுவாசிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்க. நீங்கள் இப்போவும் பெஸ்ட்டாக இருக்கீங்கப்பா. தவறு செய்யும்போது என்னை கண்டித்து லைஃப்பில் சரியான டிசிஷன் எடுக்க உதவி செஞ்சு என்னை கைட் பண்ணியிருக்கீங்க.
நான் சோர்ந்து போகும்போது என்னை சியரப் பண்ணி நம்பிக்கை கொடுத்தீங்க. உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருந்தா வெரி சாரிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. மே காட் bless யூ. ஹாய் அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் இப்போ அப்பாவா ஆகிட்டேன்னு இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஃபாதர்ஸ் டேயில் என்னோட அப்பாவான உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. அப்பா, நான் அப்பாவா ஆகிட்ட பிறகுதான் ஒரு அப்பாவோட பொறுப்பு, அதோட சவால்கள், பாரம் எல்லாம் இந்த ஒரே மாசத்துல தெரிஞ்ச மாதிரி இருக்கு. என்னை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்க. குறைஞ்ச சம்பளத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தேவையெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னோட தேவைக்கு, படிப்புக்கு, துணிமணிக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீங்க அப்பா. சில சமயம் நீங்கள் என்னை கண்டிக்கும் போது அது பிடிக்காது, கோவமாக வரும். நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் நல்லா படித்து ஒரு டாக்டராக இருக்கேனா அது உங்களால தான் அப்பா. சின்ன வயசில் என்னை மோட்டர் மின்னுக்கு உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் போவீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. சாட்டர்டே சண்டேல நான், நீங்கள், தம்பி எல்லாம் பிளே கிரவுண்டில் பந்து விளையாடுவோமே, அந்த நாட்களை மறக்கவே முடியாதப்பா. வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் எனக்கு செஞ்ச காரியங்கள், ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் நான் பெருசாக நினச்சதில்லை. ஆனால் நான் அப்பாவா ஆகிட்ட பிறகுதான் அதை நினைக்கும் போது எவ்வளோ பண நெருக்கடிலையும் பிஸி ஸ்கெடியூலையும் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்கன்னு நிறைய நேரம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஐ எம் சாரி அப்பா. உங்களை நேராக பார்க்கும்போது இன்னும் நிறையா பேசணும் போல ஆசையாக இருக்குப்பா. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 12 நான் உங்களை பார்க்க வரேன்ப்பா. நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்பா. உங்களுக்கு என்னுடைய தந்தையார் தின வாழ்த்துக்கள் அப்பா. God bless you and I love you, Pa.